லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ப்ளீஸ் காலையிலேயே மூட் அவுட் பண்ணாத. எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்லாம் இருக்கு. நீங்க உங்க பிரச்சனையை தான் பாக்குறீங்க. என்ன பத்தின எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? சரி, நீ என்ன பண்றியோ பண்ணு. என்ன வேலை செய்யறியோ செய். சர்மதி, என்னங்க? வீட்டு வேலை எதையும் நீ செய்ய வேண்டாம். கஷ்டமா இருந்தா சும்மா ஒரு வாக் போயிட்டு வா, அதோட இருந்துக்கோ. சரிங்க. சார், இது அகிலனோட கேஸ் ஃபைல் சார். நீங்க பார்த்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா கேஸை ப்ராசஸ் பண்ணிடலாம் சார். நான் வரேன் சார். ரொம்ப முக்கியமான ஃபைல், பத்திரமா வைங்க. ஓகே. சர்மதி, நீ தப்பா எடுத்துக்காத. ஆதிராவுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க எதுக்குங்க மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு ஆதிரா மேல எப்பவுமே கோவம் வந்ததில்ல. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் நான் இப்படிதாங்க நடந்திருப்பேன். ஒரு விஷயம் தெரியுங்களா, எனக்கு ஆதிராவை ரொம்ப பிடிக்கும். அவளை ஒரு தங்கச்சி மாதிரி தான் நான் பாக்குறேன். உன்னோட மனசு அவளுக்கு புரிய மாட்டேங்குது சர்மதி. கூடிய சீக்கிரம் மாறுங்க. நானே மாறிட்டேன்னா யார் வேணாலும் மாற முடியும். எனிவே, இன்னைக்கு நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆதிரா, ஆதிரா. அதோ வரங்க. ஆதிரா, எனக்கு வெந்நீர் வைக்கிறியா? வச்சு தரேங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். 10 நிமிஷத்துல வச்சு தரேன். இங்க கிணத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரி. வீட்டுக்கு நீ கெஸ்டா வந்துட்டு என்ன கெஸ்ட்னு சொல்றியா? இரு, உன்னை நான் இந்த வீட்லயே இல்லாம பண்றேன்.
வாட்ச் மறந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓ சரி கொடு. நானே கட்டி விடுறேன். ம். காட்டுங்க. அம்மா சாருமதி எங்க? சாருமதியை நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தல. ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னங்க, அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பாக்குறதா என் வேலையா? நீ வர வர சாருமதி பத்தி கேட்டாலே டென்ஷன் ஆகுற. தெரியுங்க, அப்படி இருந்தா நல்லதுன்னு தோணுது. எது நல்லதுன்னு தோணுது? இதுதான் எனக்கு கோவம் வருது. நானும் என் புருஷனும் பேசிட்டு இருக்கிறத நீ எதுக்கு கேக்குற? நான் வேணும்னே எதையும் கேட்கல, என் காதுல விழுந்துச்சு. காதுல விழுந்தாலும் கண்டுக்காம இருக்கணும். நாங்க பேசுறத பத்தி கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதிரா விட, விளையாட்டுக்கு ஏதாவது கேக்குறத போய் ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? என்ன சாருமதி, நல்லா தூங்குனியா? எங்கங்க, ஒரே கொசு கடி. ரொம்ப நேரம் தூங்காம கஷ்டப்பட்டேன். வேணும்னா கொசுவலை வாங்கி கட்டிக்க சாருமதி. டிசம்பர் மாசம்ன்றதுனால வலைக்குள்ள தூங்கினா கொஞ்சம் இதமா இருக்கும். நீ ரொம்ப தாப்பா அவளை தாங்குற. மா, எப்படி தூங்கினான்னு விசாரிக்கிறது ஒரு தப்பாமா? அவ என்ன சின்ன பிள்ளையாடா? தூங்குறது கூட எப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு? நீ ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. என்னம்மா நீங்க எதை சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நீ பண்றதெல்லாம் அப்படித்தாண்டா இருக்கு. அவளை பாத்துக்கிற சரி, அது என்ன 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா விசாரிக்கிற? இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் அவன் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். அம்மா, எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குமா? நீ பண்றதாண்டா எங்களுக்கு எல்லாம் வேதனையா இருக்கு. போனவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதும் இல்லாம அவளை குனிஞ்சு குனிஞ்சு கவனிச்சுட்டே இருக்க. எங்களால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அவர் ஒருத்தர் தான் இந்த வீட்ல என்ன கவனிக்கிறாரு. அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், இங்க பாரு, நான் என் மகன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட 2-3 தடவை சொல்லியிருக்கேன்ல. நீ திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்க. என்ன பத்தி பேசும்போது நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? டேய், பாத்தியாடா திருமாரா? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கேன்னு சொல்லி உள்ள வந்துட்டு இப்ப எப்படி பேசாம இருக்கிறதுன்னு கேக்குறா. அம்மா, நீங்க என்னம்மா பேசுறீங்க? அதுக்குன்னு சாருமதி வாயை திறக்க கூடாதா? ஆமா, அப்படி இருந்துட்டா எல்லாருக்கும் நல்லது தானே. அவ எங்க கிட்ட சவால் விடுறது, உன்கிட்ட நல்ல வேஷம் போடுறதுன்னு இது எதுவுமே நடக்காம போயிடும்ல. எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியே வந்து சாருமதி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. திரும்பவும் ஏதாவது பெருசா ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வீட்ல ஆதிராவுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை சாருமதிக்கும் இருக்கு. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. டேய், நீ என்னடா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற? குழந்தைக்காக தீக்குழில இறங்க இவ எங்க? குழந்தைய விட்டுட்டு குத்தாட்டம் போட போன இவ எங்க? டேய், உனக்கே அடுக்குமாடா? ஆதிரா செஞ்ச தியாகத்தையும் சாருமதி பண்ண பாவத்தையும் ஒரே தட்டுல வச்சு நீ எப்படா பாப்ப? நீ இப்படி யோசிக்கிறதே உன் பொண்டாட்டிக்கு பண்ற கொடுமைடா. நீ ஆதிராவை வெறுத்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆதிராவை சண்டை போட்ட சத்தம் போட்டேன் இல்லன்னு ஒண்ணு சொல்லல. ஆனா ஆதிரா எந்த காலத்திலயும் இவ பண்ண அந்த தரங்கட்ட காரியத்தை அவ பண்ணவே மாட்டா. மா, சாருமதி பண்ணது தப்புதான். அதுக்காக தினமும் அதையே சொல்லி குத்தி காட்டிட்டு இருந்தா நடந்ததெல்லாம் மாறி போயிடுமாமா? அவ இப்ப திருந்திட்டாமா, அதை கொஞ்சம் ஏத்துக்கோங்க. பழச மறந்துட்டு இன்னைக்கு நடக்கிறத நம்பி வாழ கத்துக்கோங்கம்மா. நீ படிச்சவன்பா, நீ பெருந்தன்மையா இருப்ப. உன் அளவுக்கு நாங்க இல்லன்னு நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ.
அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா சாருமதியையும் ஆதிராவையும் ஒரே மாதிரி பாக்குறத இன்னையோட நிறுத்திடு. இந்த சாருமதி மூஞ்சி மொகர கட்டையும் கேட்டாலும் அப்படி பத்திக்கிட்டு வருது. எனக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா, நான் கிளம்புறேன். அத உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. உன்னை யார் வேணான்னு சொன்னா? ரெண்டு பேரும் இருக்காங்க, யார்கிட்ட சொல்லிட்டு போறது? விளையாட்டுக்கு தானே நீ சொன்ன? என் பையனோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டா இருக்கா? டேய், நீ ஆதிரா கிட்ட சொல்லிட்டு கிளம்புடா. ஓ, ஏமா இப்படி பண்றீங்க? ச்சே, ஆதிரா நான் வரேன். குட் மார்னிங் சார். மார்னிங். அந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எந்த ஃபைல் சார்? அதான் உங்கள் வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்பிச்சேனே, அகிலனோட கேஸ் ஃபைல்ஸ். சாரி சார், இன்னும் இல்லை சார். அகிலனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் டிலே பண்ண முடியாது. சீக்கிரமாக அந்த கேஸை ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு அதில் சைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. ஓகே சார். இந்த எவிடன்ஸ் பத்தாவது திருமாறன், கோர்ட்டில் கேஸ் நிற்காமல் போயிடும். முதல்ல நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஷூர் சார். அர்ஜென்ட்ல ஃபைலை மறந்துட்டு வந்துட்டானே. ஏன் திறக்கிறீங்க? டிஃபன் கொடுக்கணும் சார். ம், போங்க. ஹலோ, இந்த டிஃபன். கான்ஸ்டபிள், இருங்க ஒரு நிமிஷம். ஒன்றும் கவலைப்படாத, ஜெயிலில் இன்னும் வசதி அதிகமாகவே இருக்கும். எனக்கும் சட்டம் தெரியும். கோர்ட்டுக்கு போனதும் பிடிச்ச அப்படியே ஒன்றும் ஜெயிலில் போட்டுற மாட்டாங்க. சாட்சி, ஆதாரம், இது எல்லாமே வேணும். உனக்கு எதிராக எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாமே பக்காவா இருக்கு. நீ வெளியே வரதுக்கு சான்ஸே இல்லை. என் வக்கீல் என்கிட்ட பேசிட்டாரு. இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு. உனக்கு சம்பளம் கொடுக்கறதும் அப்படிதான். வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். என்ன, ஒன்ஸ் மோர் போலாமா? அதையும் நான் கோர்ட்ல சொல்ல போறேன். உன் தொப்பி எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாரு. வாங்கின அடியில உன் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டபிள், அந்த லத்திக்கு ஆயில் போட்டு எடுத்துட்டு வாங்க. திரும்பவும் கை வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன் திருமாறா. பரவாயில்லையே, பயத்தை நல்லா சமாளிக்கிற.
இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல சாருமதி ஒருத்தனை லவ் பண்றானா அது என்ன மட்டும்தான். டேய், இப்ப எதுக்குடா அவளை பத்தி பேசுற? உனக்கு அப்பதானே வலிக்கும். நீ தோத்து போன இடமே அங்கதானே. அத மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். டேய், நான் அப்செட் ஆனன் பை. உன் உடம்புல இருந்து ரத்தம் கொட்டும், பரவாயில்லையா? ஏன் எஸ்சி சார் டென்ஷன் ஆகுறீங்க? சார், இதையும் கேட்டுக்கங்க. இப்போ உங்க வீட்டில் இருக்கிற சாருமதி ஏன் பொண்டாட்டி, அதை மறந்துடாதீங்க. தம்பி இங்க வாங்க. வரண்ணா. நனைஞ்ச நூல்லாம் எடுத்து காய வைக்கணும். மற்றதெல்லாம் சரணியாக்க பார்த்துப்பாங்க. வாங்க போலாம்.
என்ன சரண்யா, வேலை முடிஞ்சதா இல்லையா? அவ்வளவுதான் அத்தை, முடிஞ்சிரும். வண்டி வெயிட்டிங். ஏங்க, எனக்கு என்ன நாலு கையா இருக்கு, பறக்காதீங்க, இருங்க. என்கிட்ட சொல்றது ஈஸி, பாட்டி கிட்ட சொல்றத கஷ்டமா இருக்கு. டேய், வெட்டியா பேசிட்டு இருக்காம அவளுக்கு உதவி செய். சரிம்மா. இந்த புடவை டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இல்லாத புடவையை நெய்யறதே கிடையாது. எங்களுக்கு நல்லா இல்லாத புடவையை நெய்ய தெரியாதுன்னு கூட சொல்லலாம். பாட்டி கிட்ட சொல்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெருமை அடிச்சுக்காதீங்க. நம்ம பெருமையை நம்ம தான் பேசிக்கணும். இதுக்காக அடுத்தவங்க பேசுற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல. டேய், உன் வாய் வேலை பாக்குற அளவுக்கு உன் கை வேலை செய்ய நான் மாட்டேன். எல்லாத்தையும் முடிக்கிறேம்மா. கோபால், இதெல்லாம் எடு. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. பார்த்து.